டு ஏபி அட் லாஸ்ட். திருமூரோட தேர்ட் டேக்கு வந்து முதல் மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் திருமூர் விசஸ் புனவாசல். இதில் டாஸ் முன்ன திருமூர் ஃபீல்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. புனவாசல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நேதாஜி ஸ்டேக்கில் 8 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பார்ப்போம். டாட்டோட இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. நல்ல ஸ்டார்டிங்க திருமூர் சைடு இருந்து முதல் பவர் பிளே ஒரு ஸ்டார்ட்னா விக்கி. செகண்ட் ஒன் ஆப்டர் அகரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் டு த பவுலர் டாட் பால். அடுத்த பந்து இந்த பெரிய சுத்தலுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த பாடி அட்டாக் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 3 பந்து டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இந்த ஓவர் விக்கி. அடுத்த பந்து இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க பயன் திசையில். நல்ல பிளேஸ்மெண்ட்டு கூட ஃபீல்டர் பாலை துரத்தி இது வரைக்கும் தடுத்து போடப்பட்ட பந்து 1 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்காங்கன்னு பார்ப்போம். மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்காக போயிருக்கு. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். பவுண்டரின்னு நினைக்கிறேன். அங்கே பவுண்டரி இதோ நேதாஜி பேட்லேருந்து முதல் பவுண்டரி என்னோட இந்த நேதாஜி இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத வந்துச்சு. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் கணேசன் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஃபீல்ட் பண்ண காரணத்தினால 1 ரன் பார்ப்போம். ரன்னிங் முடின்னு 1 தான் ஓடிருக்காங்க சிங்கிள். ஒரு முடியல 5 ரன் அடிக்காங்க புனவாசல். ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் ராம் செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பவர் பிளே ஓவர். முதல் பாலை விலைக்கு போட்டப்பட்ட பந்து ஒய்டோட இந்த ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ராம். அடுத்த பந்து அப் டு அக்கருக்கான ட்ரை ஸ்ட்ரெயிட் டு த பாடி அட்டாக். இங்கே ஆக்கிங் நேரத்தில் ரன்னுக்கான சான்ஸ் பார்ப்போம். டேரெக்டாக இருந்தால் விக்கெட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் கொடுத்துருப்பாங்க அம்பையரே. இங்கே பலதாக இருந்தனால சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள். அடுத்த பந்து ஸ்விட்சுக்கிட்டே இந்த அளவு தெளிவான கனெக்ட் இருக்குது. ஸ்வீப்புக்கு தான் போனாங்க. நல்ல ஸ்வீப்பிங் கூட பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி பெருக்கு பவுண்டரி இதோ அன்பு பேட்லேருந்து முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து அகைன் 1 நாடை தொடர்ச்சியாக ஸ்விட்ச் திரும்பினாங்க. பேட்டில் பட்டுன்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் ஒயிட் கொடுத்துருக்காங்க ஒயிட். அடுத்த பந்து ஹரிபால் ஸ்விட்சுக்கிட்ட தெளிவான கணிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். பேட்டில் நிற்கிறதுக்கு விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அம்பையர் நல்லா அடிக்க இந்த அன்பு ஆட்டமளந்து வெளியே இப்போ ஏரியா ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பவர் பிளேயில் இங்கே ராம் பேட்ஸ்மேன் ரெய்னா பாலா பிக் ஹிட்டர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் புனவாசலோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவர் சந்திக்கிற முதல் பந்து முதல் பாலே ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு டாட் பால். அடுத்த பந்து இந்த தடவை தப்பான பால் பின்னாடி பைஸ் மூலியமாக கண்டிப்பாக பொத்துரும். பவுண்டரிக்கான வாய்ப்பா ஒயிட் ப்ளஸ் பவுண்டரி கண்டிப்பாக இந்த பாலுக்கு வந்துடும் பைஸ் மூலியமாக. இந்த பால் மொத்தம் போடாமலே 5 ரன் முழுசாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரீபால் 5 ரன் டிஃபெண்டுக்கு போனாங்க. கேப்பில் நல்ல பிளேஸ்மெண்ட் கூட சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நல்லா பேக்கப் இங்கே கார்த்தி. அடுத்த பந்து லாஸ்ட் 1 மோர் இருந்துச்சு ஓவர் நினைக்கிறேன். இல்லை 24 அடிக்காங்க. புனவாசல் தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா மணி மேட்சை கஷ்டப்படுத்தி நடத்தின காரணம் ஒரே ஆள் இந்த மணின்னா. முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கேயே மிட் விக்கெட் ரீச்சில் தெரிச்சிட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் கூட லைனில் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் இங்கே ஒரு பவுண்டரியை முழுசாக தடுத்து போட்டிருக்காங்க. ரன்னிங் பிடின் சிங்கிளாக கிடச்சிருக்கு சிங்கிள். நல்லா பேக்கப் இங்கே கார்த்தினா. அடுத்த பந்து சிங்கிள் நேதாஜி மணி டூ நேதாஜி. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. தரையோட கேப்பில் தள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிடின் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து ஒரு சிங்கிளை தொடர்ச்சி ஒரு டாட் பால் பேக் டு பேக். இங்கே கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலிங் இல்லை பவுலர்ஸ் எல்லாருமே. அடுத்த பந்து இந்த ஏரி கமிட்டே நின்னாங்க. அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு டாட் பால் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 2 பந்து டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க மணி. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரை தெளிவாக எடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கவரில் தெரிச்சிட்டு போயிருக்கு. பவர் பிளே காரணத்தினால பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். இல்லை ஃபீல்டு செட் பண்ணிக்காங்க. ரன்னிங் பிட்வீன் 2 ரன் கால் பண்ணிக்காங்க யங்ஸ்டர்ஸ் 2 பேருமே. ஐசி 2 1 இருந்துச்சு ஓவர். தேர்ட் ஓவரில் லாஸ்ட் 1 சிங்கிளில் பாலா பிக் ஹிட்டர். இந்த தடவை தெளிவாக நல்ல ஒரு ஃபுல் பேக் லென்த்தில் லைன் லென்த்தை பிடிச்சி டாட் பாலை மாற்றி கொடுத்து இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க மணி. ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா ஹரி செகண்டில் நேதாஜி ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே தப்பான பால் பனிஷ் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். தரையோட கேப்பில் போயிருக்கான வாய்ப்பான்னு பார்த்தா அவுட் ஃபீல்டு சரியா இல்லாத காரணத்தினால 3 ரன் கால் பண்ணிக்காங்க. ஐசி 3 நல்ல பேக்கப்பிங்க. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் இந்த தடவை அவுட் சைடு சம்பேஸ் கால் நோ பால் கால் பண்ணுறான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் ரன்னிங் பிடின் சிங்கிள் கிடச்சிருக்கு சிங்கிள். இந்த தடவை ஓப்பன் விட்டு நின்னாங்க. அவுட் சைடே சரியான கணக்கில் கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். நல்ல டேக்கனுங்க விக்கெனா விக்கெட் நல்லா அடிக்கிற நேதாஜி விக்கெட்டை ஏரில் பறிச்சு கொடுத்துருக்காங்க. ஆட்டம் அழிஞ்சு வெளியே இப்போ பாண்டி ஸ்டேக்கில். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை தப்பான பால் நல்ல ஸ்டாப் இங்கே கீப்பர். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ரீபவுட்
இந்த தடவை பேக் ஃபுட்ல இருந்து அடிக்கப்பட்ட பந்து தெளிவாக வாட்ச் பண்ணி கரெக்டாக பண்ணாங்க. நல்லா ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். ரெண்டாவது காலுக்கு இருந்திருக்கு. ஈஸி டூ ரன்னிங் முடியும். குயிக்காக இருந்த காரணம் 2. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் போர்ட் மிஸ் பண்ணிக்காங்க. கீப்பர் மிஸ் பண்ணி பேக்கப் ஸ்டாப் பண்ணி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். சிங்கிள் கிடச்சிருக்கு. பைஸ் மூலியமா சிங்கிள். டாப் டு அக்கின்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் ஹரிட்ட இருந்து லாஸ்ட் 1 more திஸ் ஓவர் நினைக்கிறேன். அடிச்சு போட்ட பந்து லெக் சைடில் பனிஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இங்கே இருந்த காரணத்தினால பனிஷ் பண்ண முடியல. ஒயிட் லாஸ்ட் 1 more ஆப் டு அக்கெல்லாம் வித்தை கொடுக்காத பந்து வச்சா லாஸ்ட் இந்தோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஹரி 4 முடியல 37 ஆடிருக்காங்க. டிப்புனமா ஸ்டார்ட்னா அப்போ ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே உடச்சு போட்ட பந்து ஒயிடு. ஒயிடோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தப்பான பால் கண்டிப்பாக பனிஷ் பண்ணியிருந்தா கிலோமீட்டர் கணக்கில் போய் விழுந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பால் அப் டு அக்கருக்கு வந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் முன்னாடி குத்துனதை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. இதோ 6 பாண்டிபேட்லேருந்து முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை நல்ல ஒரு ஸ்லோ ஏர் குத்துனது நல்லாவே திரும்பி இருக்கு. லெக் பை மூலியம் ஒரு சிங்கிள் கிடைக்கணும் நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் பேக்கப் இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அடுத்த பந்து சிங்கிளில் பால் லெஃப்டி இது வரைக்கும் ஒரு பால் கூட பனிஷ் ஆகலை. இந்த தடவை டாப் வச்சு தான் இருக்கு. 8 பேருக்கு டிஸ்டன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் லைன்ல ஹரி விக்கெட் நல்லா அடிக்கிற பாலும் ஆட்டமானது வெளியே பேக் டு பேக் அண்ட் ஸ்பீடா விக்கெட் எல்லாமே வெட்டிருக்காங்க. இங்க புனவாசல் சைடுல அடுத்த பந்து இந்த தடவை நோ பால் நினைக்கிறேன். கேப்ல தான் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். ஃபீல்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க. பவுண்டரிக்கு முன்னாடியே ரன்னிங் முடின்னு 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2 கால் பண்ணிட்டாங்க. இந்த பால் ஃப்ரீ கிட் என்ன பண்ணுறத பார்ப்போம். ஸ்டிங்கில் ராஜா நினைக்கிறேன். ஃப்ரீ கிட் பவுல் தப்பான பால். இந்த தடவையும் ஒயிட அடிக்க போனாங்க. கார்த்திக் கேட்சை ட்ராப் பண்ணிக்காங்க. கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் சேராது. ரன்னிங் முடின்னு பார்ப்போம். 2 ரன் காலு இருந்திருக்கு. ஈஸி 2 இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆஃப் தி சீல ஒரு பிளேஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் லைனில் 1 ரன்ல ரன்னிங் முடின்னு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் 2 தொடர்ந்து 1. அடுத்த பந்து அப் டு அக்கரில் மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். டாப்பாக சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். கேப்பில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. பாலை தடுத்து போட்டுருக்காங்க. விட்டுருந்தா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும். ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. 3 ரன் கால் இருக்குமான்னு பார்ப்போம். ஈஸி 2 நல்லா தடுத்து போட்டுக்கிறதுனால 2. லாஸ்ட் 1 more திஸ் ஓவர் வெரைட்டி கட்டுக்கு போனாங்க. எக்ஸ்ட்ரா கவர்ச்சியில் குயிக்கர் ட்ராவல் இருக்குது. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிடும் கண்டிப்பாக பவுண்டரி. இதோ பாண்டிபேட்லேருந்து முதல் பவுண்டரி பேக் டு பேக் ஒரு 6 நாளாக கண்டினியூஸாக கொண்டு வந்துருக்காங்க. போன ஓவரில் ஒரு 6 இந்த ஓவரில் ஒரு 4. 5 ஓவர் முடியல 56 ஆடிருக்காங்க. புனவாசல் 6 ஓவர் ஸ்டார்ட்னா மணி அவருக்கான 2வது ஓவர். முதல் பாலை கட்டுக்கு போனாங்க. பாயிண்ட் டைரக்ஷனில் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். பாலை தடுக்க முடியுமா? நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அடுத்த பந்து இந்த ஆப் டாக்கில் கியூக்கராக வந்திருக்கு. அண்டரில் பேக் ஃபுட்ல இருந்து டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோ ஏறுங்க. ஏமாற்றி தூக்கி போட்டாங்க. டாட் பால் மாதிரி இருக்குது. டாட் பவுல். இந்த தடவை தெளிவாக ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணாங்க. பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இங்கே பாயிண்ட் டைரக்ஷனில் நல்ல ஸ்டாப் கூட லைனில் சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல தடவை கூட சிங்கிள். கஷ்டம் ஒரு திஸ் ஓவர் சப்போர்ட் பண்ணி போனால் பார்த்து முன்னாடியே குத்துறாங்க. டாட் பால் மாதிரி இருக்குது. டாட் பவுல் கம் பேக் இன் ஃப்ரம் மணி. தப்பான பால் பனிஷ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஒயிட் லாஸ்ட் 1 more ரீபோல் ஆப் டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு லாங் ஆஃப்ல ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரியாகவும் மாறி இருக்குது. பவுண்டரி அட்லாஸ்ட் இந்த ஓவரையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. மணி முடியல 63 இருக்காங்க. 7th ஓவர் ஸ்டார்ட்னா விக்கி அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே கட்டுக்கு போயிட்டாங்க. வெரைட்டி சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி இதோ பாண்டிபேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். ஒரு பக்கெட்டு விக்கெட் போனாலும் இந்த பக்கெட்டு ஒரே ஆளாக ரெஸ்பான்சிபிள் எடுத்து மேட்ச் எடுத்து வந்துருக்காங்க. பாண்டி ஸ்கோர் செகண்ட் இன்னிங்ஸுக்கு தேவையான ஸ்கோர் கண்டிப்பாக வேணும். இன்னும் ஒரு 20 ரன் அடிச்சா பந்து போட்டு பார்த்துவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஃபுல் பேக் லென்த்ல டாட் பாலை பற்றி பண்ணிருக்காங்க. டாட் பவுல். தேர்ட் ஒன் இந்த தடவை வெரைட்டி கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ணி டேரக்டாக அந்த விக்கெட் இருந்திருக்கும். கண்டிப்பாக நல்ல த்ரோ கூட சிங்கிள். அருமையான பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆன் டைரக்ஷனில் பெரிய 6 நினைக்கிறேன். 6 இந்த தடவையும் டாஸ் பாலாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி பேக் டு பேக் 6 பதிவு பண்ணிக்காங்க. குயிக்கரா ஒரு நியூஸ் ஓவர் டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த பவுலர் டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. இந்த கம்பேக்கோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. விக்கி இல்லை 78 அடிக்காங்க. 8th ஓவர் ஸ்டார்ட்னா கணேசன் முதல் பாலே டாஸ் பால் நோ பால் கால் பண்ணிக்காங்கன்னு தெரியல. அம்பேத்கர் நோ பால் கால் பண்ணிக்காங்க. பவுண்டரியோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பாலும் என்ன பண்ணுறத பார்ப்போம். ஷெகில் பாண்டி ஃப்ரீ ஹிட் பால் நல்லாவே யூஸ் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். பாயிண்ட் திசையில் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட நல்லாவே தடுத்து போட்டுருக்காங்க. ரன்னிங் சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள்
அடுத்த பந்து ஸ்டெக்கிங்கில் செட்டர் பேட்ஸ்மேன் அண்டர்ல இருந்திருக்கு பேக் ஃபுட்ல இருந்து டாட் பால். அடுத்த பந்து தேர்ட் ஒன்று நினைக்கிறேன். ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆனா பிடிச்சிட்டு போயிருக்கு. அருமையான அடி. சான்ஸ் ஃபார் 6 ரன்கள். பேக் டு பேக் போன ஓவரில் இந்த ஓவரில் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமான நேரத்தில் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். இங்கே தாச்சி அன்பு டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. சான்ஸ் ஃபார் அங்கே ஸ்கொயர் லெக்கில் 6 ரன் பார்ப்போம். தெளிவான கனெக்ட் வந்திருக்கு. 6 பேக் டு பேக் 2 கன்சிக்யூட்டிவ் பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு பால் இந்த பால் ஃப்ரீ கிக் பாலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செகண்டில் அன்பு இது வரைக்கும் செட்டில்டு பேட்ஸ்மேன். 5th ஒன் ஃப்ரீ கிக் 1 ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாகவே பேருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பேக் டு பேக் 2 6 ஒரு நாளை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு இங்கே குயிக்கரா இல்லையா இங்கே 16 ரன்னா முழுசாக கொண்டு வந்துருக்காங்க 3 பந்தில். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் டார்கெட்டை திருமணிக்கூடிய பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஓவரில் தெரிச்சு போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அதுவும் பவுண்டரி. பேக் டு பேக் 2 6 2 நாளோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. புனவாசல் இன்னிங் 1 இருக்குது. 1 மோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1. சாரி போன பாலே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் 1 மோர்னு. இந்த தடவை சரியான கனெக்ட் இருந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா டேக்கன் பார்த்தா மிஸ்ஃபீல்டு இங்கே 2 மாறி இருக்குது. ஆல்ரெடி 3 ரன்கான கால் இருந்திருக்கு. ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. புனவாசல் 8 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கணேசன் மற்றும் விக்கி ஷேக்கில் கணேசன் நான் ஷேக்கில் விக்கி. முதல் ஓவர் ஸ்டார்ட்னா கிஷோர். முதல் பவர் பிளேவர் ஃபர்ஸ்ட் போல். முதல் பாலே அப் டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஃபீல்டர் தலையை தாண்டி பவுண்டுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் இங்கே நேதாஜி லாங்கானில் சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் இங்கே புனவாசல்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் போல் நல்ல கட்டும் கூட அங்கே கேப்பில் போயிருக்கு. எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். பால் ஸ்டாப் ஆயிருக்கு. ரன்னிங் இப்படின்னு 2 ஓடிட்டாங்க. ஆல்ரெடி ஈஸி 2. 3 ரன் கால் த்ரோ வராத காரணத்தினால 3 மாறி இருக்கு. ஈஸி 2. தேர்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இந்த தடவை சான்ஸ் ஃபார் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டேக்கன் பார்த்தா கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. முக்கியமான கேட்ச் கணேசனோட கேட்ச். முக்கியமான ஒரே விக்கெட். 2 ஓட்டங்கள். ஐசி 2 ரன்னிங் பிட்வீன் 2 கேட்ச் அவுட் காரணத்தினால. அடுத்த பந்து அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து சிக்கர் வந்திருக்கு. டாட் பால் கம் பேக் ஃப்ரம் பவுலர் கிஷோர். சாரி லாஸ்ட் ஓவர் திஸ் ஓவர் முதல் பவர் பிளேயோட லாஸ்ட் 2 ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். கிரிக்கெட் வந்திருக்க காரணத்தினால டாட் பால் விட்டில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். முதல் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 செகண்டில் கணேசன் பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்க கண்டிப்பாக பவர் பிளே காரணத்தினால. இறங்கி போய் கட்டுக்கு போனாங்க. பாயிண்ட் திசையில் பவுண்டரி வந்துட்டு கண்டிப்பாக பவுண்டரி. இதோ கணேசன் பண்ணுறது முதல் பவுண்டரி லாஸ்ட். இந்த பவுண்டரியோட இந்த பவர் பிளேயர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பவுலிங் என்ன கிஷோர். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ரெய்னா பாலா. செகண்ட் பவர் பிளேயர் ஸ்டார்ட்னா பால். முதல் பாலே ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஸ்டார்டிங்க பாலாட் இருந்து. செகண்ட் ஒன் உடச்சி போடப்பட்ட பந்து ஒய்டு. செகண்ட் ஒன்ட்ரி நல்ல ஒரு ஸ்லோ ஏறுங்க. அப் டு அகெயின் லென்த்தில் பாடி அட்டாக். அலைக் பே மூலியமாக ஒரு சிங்கிள் கிடையாது. நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து ஸ்டிங்கில் கணேசன் அப் டு அகரில் வித்தே கொடுக்காத பந்து வீச்சு ஸ்ட்ரைட் டு த கீப்பர். டாட் பால் கம் பேக் இன் ஃப்ரம் பவுலர் ரெய்னா பாலா. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அகரில் வித்தே கொடுக்காத பந்து வீச்சு அட்டாக்கிங் டெலிவரி இங்கே பாலாட் இருந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் லெக் பே மூலியமாக ஒரு சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை அண்டரில் ஃபுல் பேக் லென்த்தில் கிரிக்கெட் வந்திருக்கு. டாட் பால் செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர். வெரைட்டி கட்டுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் பண்ணி நல்ல ஸ்டாப் கூட நல்லாவே தடுத்து போட்டுருக்காங்க. ரன்னிங் பண்ணி டேரக்டுக்கான ட்ரை நல்ல ஸ்டாப். இங்கே பேக் ஆஃப் சிங்கிள் கிடச்சி கட்டலாம். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரெய்னா பாலா 14 ஆடி இருக்காங்க. இந்த ஒரு விக்கெட் இழக்காமல். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பூ முதல் பாலே வெரைட்டி கட்டுக்கு போயிருக்காங்க. பாயிண்ட் சைடில் நல்ல டேக்கன் கூட இங்கே நேதாஜி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நேதாஜி இல்லை சாரி அன்பு விக்கெட். முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்பு நல்ல ஸ்டார்ட். ஒரு விக்கெட் கார்த்தி வந்திருக்காங்க. இங்கே ஹிட்டார் சிங்கிள் அவர் சந்திக்கிற முதல் பந்து ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளாஸ் ஆகிடுதாங்க. சான்ஸ் ஃபார் நல்ல டேகன் தான் சந்தித்த முதல் பந்தே ஆட்டம் இழந்து வெளியே போகிறாங்க. கார்த்தி ஹாலில் கார்த்தி இரண்டாவது பந்தில் மாவு மணி அண்ணா ஸ்ட்ரீக்கில் ஆப் டேக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு த பேக்கப் நல்ல ஸ்டாப். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை டாப் மேட்ச் மாறி இருக்காங்க. கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபீல்டர் நல்ல டேக்கன் பண்ணி நல்லா அடிக்கிட்டு இருந்த கணேசன் ஆட்டம் இழந்து வெளியே. இப்போ முக்கியமான விக்கெட் ஏரியாவே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 முக்கியமான விக்கெட் பறி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஸ்டேக்கிங்கில் விஜய் நியூ பேட்ஸ்மேனாக கட்டுக்கு போனாங்க. இன்சைடாக ஸ்ட்ரைட் டு தான் பவுலர் டாட் பால். இந்த ஓவர் குரூஸ்லான ஓவராக மாற்றி கொடுத்துருக்காங்க. 5 பந்து போட்டு முழுசாக 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 3மே முக்கியமான விக்கெட்டு. டிஎம்ஆரோட முக்கியமான விக்கெட் எல்லாமே ஏர்லியாக பறி போயிருக்கு. ஓவர் லாஸ்ட் 1 மோர் நல்ல ஒரு திருவிழா பந்து வச்சு இங்கே லெக் ஸ்டம்பை பார்த்தா பார்த்துருக்கு. இந்த ஓவரில் 4 விக்கெட்டை ஏர்லியாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமான விக்கெட் எல்லாமே இந்த ஓவரில் போயிருக்கு. வெல் பவுல் பாலா அவருக்கான செகண்ட் ஓவர்
ஸ்டேக்கிங் இல்லை மாவுமணியண்ணா. முதல் பாலே டாஸ் பாலை தர எடுத்துகிற கேப்பில் தள்ளாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் குட்டி. மிஸ் ஃபீல்டில் இருக்குது கொஞ்சம் பிச்சு. அவுட் ஃபீல்டு சரியான இல்லாத காரணத்தினால ஒன்று கிடச்சிருக்கு சிங்கிள். அடுத்த பந்து ஆப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பேக் ஃபுட் டர்ன்ஸில் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பாலா நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை பேக் ஃபுட் லென்த்தில் இழுத்து போடப்பட்ட பந்து போல்டு ஜஸ்ட் மிஸ். டாட் பாலா மாதிரி பேக் டு பேக் 5 கிலோ டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. பாலா ரெய்னா பாலா. அடுத்த பந்து அண்டரில் இந்த தடவை ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் நேதாஜி நல்ல ஸ்டாஃப் கூட ரன்னிங் பிரிண்ட் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்லோயர் கட்ரு போல் இங்கே ஏமாந்துருக்காங்க. மாவுமணியண்ணா கேப்பில் போயிருக்கு. ஸ்ட்ரைட் த ஃபீல்டர் நல்ல ஸ்டாஃப் கூட ரன்னிங் பிரிண்ட் பார்ப்போம். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போய் லாங் ஆன் டைரக்ஷனில் ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டேக்கன் பார்த்தா கேட்ச் ஸ்டாப் இருக்குது. ரன்னிங் பிரிண்ட் பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள் கான்சிக்யூட்டிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே மாவுமணி அகைன் நல்ல த்ரோ இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். தப்பான த்ரோ பவுலிங் த்ரோ பண்ணி விக்கெட்டாக இருந்திருக்கும். ஈஸி டூ. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே குறுக்கு எடுத்துட்டாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் சான்ஸ் ஃபார் அண்டரில் போய் கேட்சுக்கு போனாங்க. பவுண்டரிங் கிடச்சிருக்கு. பவுண்டரி 4. பவுலிங் இல்லை சுரேஷ். முதல் ஓவரை 4 விக்கெட் எடுத்து கொடுத்து 2 ரன்லேயே நம்ம போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கான செகண்ட் ஓவர் செகண்ட் ஒன். இந்த தடவை டாஸ் போல் தடவை கேப்பில் போயிடும். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட கண்ணா ரன்னிங் முடியும். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் நல்ல த்ரோ. ரன் நோட்டான்னு பார்ப்போம். அம்பேர் ஸ்டேஷன் என்னன்றதை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நாட் அவுட். பந்து ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அம்பேர் கால் ஒயிட் பார்ப்போம். ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. சூப்பர் பேட்டிங். முத்து பேட்லேருந்து முதல் பவுண்டரி. அடுத்த பந்து இந்த தடவை மிடில் ஸ்டிக்கை க்ளீனாக பதம் பார்த்துருக்கீங்க. வாட்டர் டெலிவரி 2 ஓவரில் 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை சுரேஷ். வாட்டர் டெலிவரி சுரேஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ப்ரீ ஷாட்டுக்கு போனாங்க. சான்ஸ் ஃபார் லீடான்னு பார்ப்போம். ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. வெளியே போயிருக்கு. 6 கிலோ. முத்து பேட்லேருந்து முதல் 6 ஆமாம் நினைக்கிறேன். ஓவர் ஸ்டிங்கில் ராம் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டாங்க. உட்லந்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால் கம்பேக்கோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. சுரேஷ் ஒரு ஸ்டார்ட்னா பாண்டி முதல் பாலே பாக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து பேட்டில் நிற்கிறதுக்கு ஆட்டமில் வெளியே மணியனே ஒத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. நல்ல கேம் பிளே இங்கே. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கூட 2 பேருக்கு இடையில விக்கெட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பாண்டி. அடுத்த பந்து குவிக்கரா வெளியே இழுத்து போடப்பட்ட பந்து ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்லோ டாஸ் ஆகி பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆனில் லாங் ஆஃப்லாம் சாரி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். பந்து இந்த தடவை பேட்டில் நிற்கிறதுக்கு விக்கெட். பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 விக்கெட் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பாண்டி. பந்து ஷார்ட் பால் அண்டர்லேயே வந்துருக்கு. விக்கெட் டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட் பால். அடுத்த பந்து இந்த தடவை உட்லந்தில் அடிக்கப்பட்ட பந்து பாக்ஸில் தெளிவாக டாட் பால். இந்த தடவை பாக்ஸில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டா மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க பாண்டி. இங்கே 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பேட்டில் நிற்கிறதுக்கு அம்பேர் கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க. டாட் பால். செகண்ட் ஒன். 6 ஓவர் முடியல 36 அடிக்காங்க. இந்த தடவை குத்துனருந்து உள்ளே வந்திருக்கு. தெளிவாக டாட் பால். ஸ்லோயராக இருந்தாலும் நல்லா இடத்த பிடிச்சாங்க. டாட் பால். டாட் பால். உட்லந்தில் அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் பாடி அட்டாக். எல்லா ஃபீல்டரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அங்கே இந்த எண்ணில் யார் இருக்கான்னு தெரியல. முகேஷ் வந்துட்டாங்க. கிக்கரா சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் சரி டபுள். 2 டாஸ் பால் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் பார்ப்போம். நல்ல டேக்கன் பால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கேட்ச் எடுத்து கொடுத்தாங்க. விக்கெட். அடுத்த பந்து லாஸ்ட் 2 நினைக்கிறேன். இந்த ஒரு லாஸ்ட் 2 கட்டுக்கு போனாங்க. அவுட் சைடு ஸ்ட்ரைட்டு தான். ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு ரன்னிங் டீம் பார்ப்போம். சிங்கிள். மோர் காட்டுக்கு போனாங்க. டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் இங்கே ரன்னிங் டீம். சிங்கிள். மீண்டும் ஒரு ஓட்டம். அட்டா இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா அருண். 8th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே மிடில் ஸ்டிக்காக பதம் பார்த்துருக்கு. விக்கெட். விக்கெட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க அருண். இந்த தடவை வெரைட்டி கட்டுக்கு தான் போனாங்க. இங்கே ஆல்ரெடி மேட்ச்க்குள்ளே வந்துட்டாங்க. என்ன தான் இங்கே அடித்தாலும் பெரிய ஸ்கோர் கொண்டு வர முடியாது. ரன்னிங் ப்ரீன் ஏசி 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் ப்ரீன் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த தடவை ஆறான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் பார்த்தா கேட்ச் டாப் ஆயிருக்கு லைனில். இங்கே டாட் பால் சாரி சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஷார்ட் பால் அடிச்சு போடப்பட்ட பந்து உள்ளதாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அம்பேஸ்கார் வெயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்.
அப் டு அக்கரில் மாட்டியிருக்காங்க. லாஸ்ட் விக்கெட். இதோட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க டி புனவாசல். வெல் பிளேட் பை டிஎம்ஆர் திருமுகூர்.